வி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு தி ஷோ செய்தி சொல்லட்டுமா. கடந்த சில நாட்களாகவே இணையத்தை ஆக்கிரமிச்சிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்டிஸ் ஃபார் அதுல் சுபாஷ் அப்படிங்கிறது தான். 34 வயதான ஒரு ஏஐ இன்ஜினியராக இருக்கக்கூடிய அதுல் சுபாஷ் தனது கடைசி நிமிடங்களை சுமார் 1.5 மணி நேரத்துக்கு சமூக வலைதளத்தில் ஒரு வீடியோவாக பதிவிட்டு அவருக்கு நடந்த கொடுமைகள் இது எல்லாத்தையுமே சொல்லிட்டு தன்னோட சாவுக்கு காரணம் தன்னுடைய மனைவி, அவங்க குடும்பம், இது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற சட்டத்தோட நடைமுறை தான் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு சுமார் 24 பக்கத்துக்கு ஒரு தற்கொலை கடிதம் ஒன்று எழுதுறாரு. எழுதி வச்சுட்டு அடுத்த நாள் அவர் உயிரை மாச்சுக்கிறாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய சடலத்தை எடுக்கும்போது அதுக்கு பக்கத்தில் ஒரு துண்டு சீட்டு ஒன்று இருக்கு. அதில் ஜஸ்டிஸ் இஸ் டியூ அப்படின்ற ஒரு வாசகம் குறிப்பிடப்பட்டிருக்கு. பல தற்கொலைகள் நடக்குது, அதுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் அதுல் சுபாஷோட இந்த விஷயத்துல இவரோட தற்கொலைக்கு காரணம் இங்க இருக்கிற சட்டத்தோட முறைதான் அப்படின்றது பலரோட விமர்சனமாகவும் கண்டனங்களாகவும் இருக்கு. இதற்கு என்ன காரணமா இருக்குன்னா, ஆண்களுக்கு ஏன் நீதி கிடைக்கிறதே இல்லை, இங்க இருக்கிற சட்டம் கூட ஆண்களுக்கு எதிரானதாக தான் இருக்கு. பல சமயங்கள்ல அது பெண்களுக்காக மட்டும்தான் பேசுது. இந்த நான் சாகிறது மூலமாக தான் எனக்கு நீதி கிடைக்கும்னா நான் என்னோட வாழ்க்கையை இதோட முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தற்கொலை செஞ்சிருக்காரு. என்னுடைய சாவுக்கு என் மனைவி, அவங்க குடும்பம், இது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற சட்டத்தோட அந்த நடைமுறையும் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அதில் குறிப்பிட்டிருக்காரு. கூடவே இங்கே பல மில்லியன் கணக்கில் ஆண்கள் பாதிக்கப்படுறாங்க. ஆண்களை எப்படியாவது காப்பாற்றுங்க, என் சாவுக்கு அப்புறமாவது என்னோட வழக்கில் இருக்கிற உண்மையை நோக்கி அவங்க பயணிக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டு அந்த தன்னுடைய தற்கொலை கடிதத்திலையும் அந்த பதிவுலையும் அவர் சொல்லியிருக்காரு. பொதுவாகவே வரதட்சணை கொடுமை, பெண்கள் மீதான தாக்குதல் இப்படிங்கிறது எல்லாமே ஏன் ஆண்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளா மட்டுமே இந்த சட்டத்துல நிலைச்சிருக்கு, ஏன் ஆண்கள்லாம் இந்த மாதிரியான விஷயங்களால பாதிக்கப்படுறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு நடந்த அந்த கொடுமைகளை அந்த வீடியோவில் பதிவிடுறாரு. சுமார் 1.5 மணி நேரமா ஒரு வீடியோவை அவர் பதிவிட்டு சமூக வலைதளத்துல பதிவு செஞ்சுட்டு போறாரு. அதுல அவர் என்ன குறிப்பிடுறாருன்னா, 34 வயதான அந்த ஏஐ இன்ஜினியராக பணிபுரியக்கூடிய அந்த அதுல் சுபாஷ் அவரோட மனைவி ஒரு கட்டத்துல அவரோட சகோதரருக்காக தொழில் ரீதியாக ஒரு நிதி உதவி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கணவர்கிட்ட கேட்குறாங்க. இவரும் கொடுத்துட்டே வந்துட்டு இருக்காரு. ஒரு காலகட்டத்தில் அந்த தொழில் நடக்காத மாதிரி இவருக்கு ஃபீல் ஆகும்போது இவர் அதை கவனித்து பார்க்குறாரு. அப்போ இவருக்கு என்ன தெரிய வருதுன்னா, இவர்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பணம் வாங்கி தன்னுடைய மனைவியோட குடும்பத்தார் ஒரு வீடே வாங்கியிருக்காங்க. இந்த அளவு வரைக்கும் நடந்திருக்கு. ஏன் என்னை ஏமாற்றி பணம் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி இவர் கேட்கும்போது அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு அவங்களுடைய ஆண் குழந்தை, அவருக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்குது, அந்த குழந்தையை கூட்டிக்கிட்டு அந்த மனைவி அவங்களோட சொந்த ஊருக்கே போயிடுறாங்க. போனது மட்டும் இல்லாமல் அதிலிருந்து ஒரு 4 வருடங்களில் சுமார் 8 வழக்குகள் அவர் மேலே பொய் வழக்குகளாக அவங்க போட்டு அவரை இந்த வழக்குகளுக்காக அலக்கழிச்சிட்டே இருந்திருக்காங்க. இவர் ஒரு ஏஐ இன்ஜினியர் அப்படின்றதுனால நல்ல சம்பாத்தியமும் இருக்கக்கூடிய ஒரு நபர். அப்படி இருக்கும்போது இந்த பொய் வழக்குகளை காரணம் காட்டிய அவர்கிட்ட பணம் பறிக்கிற ஒரு நோக்கத்திலையும் செயல்பட்டுட்டே வந்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து இந்த வழக்குகளுக்காக தன்னுடைய வேலையை அடிக்கடி விட்டுட்டு அவர் உத்தரப்பிரதேசம் வரைக்கும், பெங்களூர்லேருந்து உத்தரப்பிரதேசம் வரைக்கும் போயிட்டு வர்றதாக இருக்கட்டும், ஒவ்வொரு முறை இவரோட வழக்குகள் எதையாச்சும் அவர் தன்னை நிரூபித்து அந்த நியாயத்தை நிரூபித்து அந்த வழக்குகளை முடிக்கும்போது மேலும் மேலும் தொடர்ந்து பொய் வழக்குகள் இந்த மாதிரி போட்டுக்கிட்டே இருக்காங்க மனைவி தரப்புல இருந்து. இப்படின்னும் போது அதிக அளவில் மன உளைச்சலுக்கு ஆளாகிறார் அதுல் சுபாஷ். அந்த நேரத்தில் ஒரு கட்டத்தில் இது போன்ற ஒரு வழக்கு நேரத்தில் இவர் என்ன சொல்றாருன்னா, பல மில்லியன் ஆண்கள் இந்த மாதிரி பொய் வழக்குகளால் பாதிக்கப்படுறாங்க, தன்னோட சைட்ல இருந்து எந்த நியாயத்தையுமே அவங்களால நிரூபிக்க முடியல, இந்த சட்டத்தோட அமைப்பு இப்படி இருக்கிறதுனால மோஸ்ட்லி பெண்களுக்கு தான் இந்த சட்டங்கள்லாம் ஃபேவரா வருது. அப்படி இருக்கும்போது எங்களை நிரூபிக்க முடியாத என்ன போல பல ஆண்கள் தற்கொலை நோக்கி தான் அவங்க போற சூழ்நிலை வருது அப்படின்னு அவர் சொல்லும்போது, அப்போ அவரோட மனைவி அந்த கோர்ட்ல இருந்துட்டு என்ன கேட்குறாங்க, அப்போ நீ ஏன் செத்து போகாமல் இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதற்கு ஒரு நடுநிலையாக இருக்கக்கூடிய நீதிபதி இருந்து எல்லா தரப்பையும் கேட்கக்கூடிய ஒரு நீதிபதி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மனைவி அந்த கணவனை பார்த்து இன்னும் நீ ஏன் சாகாமல் இருக்க அப்படின்னு கேட்கும்போது ஒரு நக்கலாக ஒரு நையாண்டி சிரிப்பாக அவங்க சிரிக்கிறாங்க. அது இவரை ரொம்ப இன்னும் கூடுதலாக மன உளைச்சலுக்கு ஆளாக்குது. இதே மன உளைச்சலோட அவரது மாமியார் பார்த்து நீ ஏன் இன்னும் சாகாமல் இருக்க, நீ சாகுறேன்னு என்னமோ சொல்லிட்டு இருந்தல, நீதி கிடைக்கலன்னா நீ ஏன் சாகாமல் இருக்கன்னு கேட்கும்போது இவர் கேட்குறாரு, அப்போ நான் செத்தனா என்னோட குடும்பத்தை நான் எப்படி பார்த்துப்பேன் அப்படின்னு இவர் கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, நீ செத்து போயிடு, நீ செத்து போனதுக்கப்புறம் உன் குடும்பமும் அதே மன உளைச்சல செத்து போயிடுவாங்க, உன்னோட சொத்தெல்லாம் உன் குழந்தைக்கு வந்துடும், அதை வச்சு நாங்கள் அனுபவிச்சுக்கிறோம் அப்படின்னு அவங்க இந்த ஒரு மனப்போக்கோட அந்த அதுல் சுபாஷ் கிட்ட சொல்கிறாங்க. இது அவருக்கு ரொம்ப மன வருத்தத்துக்கு ஆளாக்குது. உடனே அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கணும்னு நினைக்கிறாரு. அதில் அவர் சொல்கிற விஷயம் என்னென்னா,
ஒன்று நான் வந்து என் சைடில் இருக்க நியாயத்துக்காக ஃபுல்லாக போராடணும், இல்லைன்னா இவங்க இந்த வழக்குகள் மூலமாக என்கிட்ட இருந்து பணம் கறந்துக்கிட்டே இருக்காங்கன்னா நான் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கும் என்னால் முடியாது. உண்மைக்கு புறம்பா என்னால் செயல்பட முடியாது. அதனால அவங்க எல்லாரும் நீ செத்து போயிட வேண்டியதானே அப்படின்னு கேட்டாங்கல்ல. அப்போ நானும் அதே முடிவு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய 24 பக்க தற்கொலை கடிதத்தை எழுதுறாரு. இதுல தன்னுடைய 4 வயது மகனுக்கும் எழுதுறாரு. அதுல அவர் என்ன குறிப்பிடுறாருன்னா, இங்க இருக்கிற சட்டங்களை நம்பாத, இங்க இருக்கிற சமூகத்தையும் நம்பாத. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அப்பாவை பத்தி உனக்கு வந்து தெரிய வரும், உன் அம்மாவும் அம்மா குடும்பத்தை பத்தியும் உனக்கு வந்து தெரிய வரும், இந்த சமூகம் எந்த நிலைமையில இருக்குன்றதையும் நீ ஒரு நாள் புரிஞ்சுப்ப, யாரையுமே நம்பாத, தனியா இரு, தனியா பொழைச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவர் வந்து அதுல குறிப்பிடுறாரு. நீ பிறந்ததுல இருந்தே உன்னை வந்து என்னால பார்க்க முடியல, அந்த அளவுக்கு என்னை வந்து உன்னை வச்சே பிளாக்மெயில் பண்ணி உன்னை பார்க்க வரணும்னா இவ்வளவு பணம் வேணும் அப்படிலாம் சொல்லி, இப்படி இருக்கும்போது சுபாஷ் தன்னுடைய உயிரை மாய்த்துக்கிறதுக்கு தயாராகிறாரு. அந்த நேரத்தில் தன்னுடைய மகனுக்கு 4 வயதான தன்னுடைய மகனுக்கு இவர் வந்து ஒரு கடிதம் எழுதுறாரு. அதில் என்ன எழுதியிருக்காருன்னா, இந்த சமூகத்தில் யாரையும் நம்பாத, குறிப்பாக சட்டத்தை நம்பாத, ஏன்னா சட்டம் எப்போதுமே ஆண்களுக்கு துணையாக நிற்பதில்லை, இது வந்து ஒரு சார்பாக தான் இருக்கு இந்த சட்டம், அதனால இந்த சட்டத்தெல்லாம் நம்பாத, இந்த சிஸ்டம் எதையுமே நம்பாத, அப்பா வந்து அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கேன், உனக்காக என்னைக்காவது ஒரு நாள் நான் உயிரை கொடுக்கணும்னு நினைச்சிருந்தேன், ஆனா இப்போ உன்னாலதான் நான் என்னோட உயிரை கொடுக்குறேன். காரணம் என்னன்னா, உன்னை வச்சுதான் பிளாக்மெயில் பண்றாங்க, உன்னை பார்க்க வரணும்னா 5 லட்சம் வேணும் 10 லட்சம் வேணும்னு கேட்குறாங்க, உன்னை வச்சுதான் என்னை மன ரீதியா ரொம்ப பாதிக்கப்பட வைக்கிறாங்க, அப்போ உனக்காக நான் என்னோட உயிரை மாச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு தந்தை வந்து சொல்றாரு மகன்கிட்ட ஒரு கடிதம் மூலமா. உணர்வுபூர்வமான அந்த ஒரு கடிதத்துல சமூகத்து மேல உள்ள அவரோட முழு அவநம்பிக்கையுமே கொட்டி எழுதுறாரு. எழுதிட்டு தன்னோட உயிரை மாய்த்துக்கிறாரு. அடுத்த நாள் அவருடைய சடலத்து கூடவே ஒரு துண்டு சீட்டில் ஜஸ்டிஸ் இன் டியூ அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று வந்து இருக்கு. இந்த ஜஸ்டிஸ் இன் டியூ அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பேச போகிறோம். அதுல் சுபாஷ் தன்னுடைய தற்கொலை கடிதத்தில் ஒரு சில விஷயங்களை குறிப்பிட்டு எழுதியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, தன்னுடைய வழக்குகள் எல்லாம் போயிட்டு இருக்கும்போது தனக்கு இந்த சட்டத்தின் மேலே அவநம்பிக்கை வர்றதுக்கு காரணமாக அவர் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, உத்தரப்பிரதேச நீதிமன்றத்தில் தனக்கான நீதி வந்து ஒவ்வொரு முறை எடுத்து சொல்லும் போதும் அது அவரால் எந்த வகையிலுமே வந்து அவருக்கான நீதியை அங்கே வாங்கிக்க முடியலை. அதனால அந்த உத்தரப்பிரதேச கோர்ட் மேல தனக்கு நம்பிக்கை இல்லை. தன்னுடைய வழக்கு தன்னுடைய உயிர் போனதுக்கு அப்புறமா, தன்னுடைய மரணத்துக்கு அப்புறமா தன்னுடைய வழக்கை உண்மையை நோக்கி கொண்டு போகணும்னா கர்நாடக நீதிமன்றத்தில் இருந்து எனக்காக நீதி கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி அவர் அதில் வந்து குறிப்பிட்டிருக்காரு. ஒருவேளை அப்படியும் என்னோட சாவுக்கு அப்புறமும் எனக்கு வந்து உண்மையான நீதி கிடைக்கலன்னா என்னோட அஸ்தியை உத்தரப்பிரதேச நீதிமன்றத்தின் சாக்கடையில் கலந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் அதுல் சுபாஷ் மென்ஷன் பண்ணுறாரு. இதில் ரொம்ப வேதனைக்குரிய விஷயம் என்னன்னா, அதுல் சுபாஷோட மரணம் உலகத்தையே உலுக்குனுச்சுன்னே சொல்லலாம். அதுல் சுபாஷோட மரணம் நம்ம எல்லாருக்கும் வெளியில் தெரிஞ்சிருச்சு. ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியாத லட்சம் மில்லியன் கணக்கான அதுல் சுபாஷ் இருக்காங்க, லட்சம் மில்லியன் கணக்கான இது போன்ற மனைவிகள் இருக்காங்க. நேஷனல் கிரைம் பியூரோ ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவில் அதிக அளவில் பொய் வழக்குகள் வந்து பதியப்படுது. அதிலும் குறிப்பாக இந்த வரதட்சணை கொடுமை, பெண்களுக்கு எதிரான தாக்குதல், பாலியல் துன்புறுத்தல்கள், போக்சோ இந்த மாதிரியான வழக்குகள் தான் பொய் வழக்குகளாக அதிக அளவில் பதியப்படுறதா வந்து அந்த ரிப்போர்ட் சொல்லுது. அந்த ரிப்போர்ட் படி பார்த்தா 2016ஆம் ஆண்டுல 4.95% பொய் வழக்குகள் பதியப்பட்டிருக்கு. இந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, 2016ஆம் ஆண்டுல 4.95% பொய் வழக்குகள் பதிவாகி இருக்கிறதாகவும், அப்படியே 2022ஆம் ஆண்டின் படி பார்த்தா 5.65% பொய் வழக்குகள் பதியப்பட்டிருக்கதா அந்த ரிப்போர்ட் வந்து சொல்லுது. குறிப்பிட்டு சொல்லணும்னா 2022ஆம் ஆண்டுக்கு மட்டும் சுமார் 6,50,033 வழக்குகள் பதியப்பட்டிருக்கு. அப்படின்னா அதுல 36,715 வழக்குகள் பொய் வழக்குகள். இந்த வழக்குகள்ல பெரும்பாலும் ஆண்கள் மீது பெண்கள் வைக்கிற குற்றச்சாட்டு இதை மையப்படுத்தி தான் இருக்கு. குறிப்பா கணவன் அவரது குடும்பத்தினர் தன்னை துன்புறுத்துறதா, இது மாதிரியான டொமஸ்டிக் வயலன்ஸ் நடக்கிறதா குறிப்பிடப்படுற இந்த வழக்குகளே 2 லட்சம் வழக்குகள் பதிவாயிருக்கிறதாகவும், அதுல பொய் வழக்குகள் மட்டுமே 7,076, அதாவது 3.62% பொய் வழக்குகள் இருக்கு. இது போல பாலியல் துன்புறுத்தல்கள், போக்சோ வழக்குகள், கணவனது குடும்பத்தார் வந்து தன்னை அடிக்கிறாங்க, பெண்களோட மரியாதை குலைக்கும் விதமான பெண்கள் மீதான தாக்குதல், இப்படி இது போன்ற இந்த வழக்குகள்னு பார்த்தாலே மொத்தம் 6,50,033 வழக்குகள் பதிவாயிருக்குன்னா அதுல 36,715 வழக்குகள் பொய் வழக்குகளாவே பதிவாயிருக்கு. அப்போ இது போல சமூகத்துல பெண்களுக்கு எதிரான இந்த தாக்குதல்கள், பெண்கள் மீதான
இந்த தாக்குதல்கள் இது எல்லாத்துக்குமே தண்டனைக்குரிய ஒரு விஷயமா பார்க்கறதுனால, அப்போ இது போல சட்டங்களை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கான பாதுகாப்பு, பெண்களுக்கான உரிமைகள் அப்படின்னு இருக்கும்போது இதை ஒரு சில பெண்கள் தங்களது சுய லாபத்திற்காகவும் தங்கள் சைட்ல நியாயம் இருக்கு அப்படின்னு காமிச்சுக்கிறதுக்காகவும் இதை ஒரு வெப்பனா பயன்படுத்துறாங்களோ அப்படின்ற மாதிரியான விமர்சனங்களும் இங்க பல ஆண்கள் மத்தியில இருக்கு. பெரும்பாலான வழக்குகள் இங்க பெண்கள் சார்ந்தே, பெண்களுக்காகவே, பெண்களின் பாதுகாப்பை நோக்கி அப்படின்னு இருக்கும்போது ஆண்களுக்காக இங்க சட்டம் பேசலையோ, குரல் எழுப்பலையோ அப்படிங்கிற அந்த சட்டம் மீதான அந்த நடுநிலை தன்மை மேல மக்களுக்கு ஒரு ஐயம் எழுதோ அப்படிங்கிற ஒரு நிலைமையும் இருக்கு. இதுல அதுல் சுபாஷ் தன்னுடைய அந்த வாக்குமூலத்துல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இவரோட வழக்கு நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய ஒரு நீதிபதி இவர்கிட்ட பேசுறாங்க, உங்க சைட்ல இந்த வழக்கை நான் திருப்பி விடுறேன், உங்களுக்கு சாதகமாக இந்த வழக்கை நான் திருப்பி விடுறேன், அப்போ எனக்கு நீங்கள் 5 கோடி லஞ்சமாக கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டதாகவும் அதில் குறிப்பிட்டிருக்காரு. அப்போ இப்படி பார்க்கும்போது பணத்துக்காக ஒரு நீதியை விலை பேசுகிற அளவுக்கு இங்கே சட்டத்துறை, நீதித்துறை தன்னுடைய இயல்பை குறைச்சிருக்கா அப்படின்ற ஒரு விஷயமும் யோசிக்க வைக்குது. இது ஒரு பக்கம் இருக்க, இந்த மக்களுக்கு பெரும்பாலும் மன ரீதியான வழக்குகள் பதிவாகுது அப்படின்னா மன ரீதியாக மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க அப்படின்றதையும் நம்ம இந்த இடத்துல யோசிச்சு பார்க்க வேண்டியது இருக்கு. உளவியல் ரீதியான பிரச்சனைகள் ஏன் வருது அதிக அளவில் அப்படிங்கிறதையும் நம்ம கருத்தில் கொள்ள வேண்டியதா இருக்கு அதுல் சுபாஷோட வழக்கை பொறுத்த வரைக்கும். இது மட்டும் இல்லாமல் அதுல் சுபாஷ் தன்னுடைய தற்கொலை கடிதங்களோட சேர்த்து குடியரசுத் தலைவருக்கும் ஒரு கோரிக்கையை வைக்கிறது போல ஒரு கடிதம் ஒன்று எழுதுறாரு. 24 பக்கங்கள் கொண்ட தன்னுடைய தற்கொலை கடிதத்தில் குடியரசுத் தலைவருக்காக இவர் முன்வைக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் பல நேரங்களில் இந்த சட்டம், நம்மளுடைய இந்த நீதித்துறை சட்டம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஏழைகளின் குரலாக ஒலிக்கும் அப்படின்னு நீங்கள் பல இடங்களில் பேசுகிறத நான் கேட்டிருக்கேன். அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட சில விஷயங்களை நான் இதன் மூலமாக சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடிதத்தை அவர் தொடங்குறாரு. இவர் எப்படி அந்த கடிதத்தில் குறிப்பிடுறாருன்னா, நீங்கள் இதை படிக்கும்போது நான் உயிரோட இருக்க மாட்டேன், ஏன்னா உயிரோட இருக்கிற ஒரு நபர்னால தனக்கான நியாயத்தை நீதிமன்றங்களில் துணிஞ்சு பேச முடியாது, ஆனால் ஒரு செத்த ஒரு நபரால் பேச முடியும்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை ஆரம்பிக்கிறாரு. ஏழை மக்களுக்காக இந்த சட்டம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லி நான் கேட்டிருக்கேன், ஆனால் எந்த விதத்துலையுமே ஏழை பணக்காரன்றதை தாண்டி இல்லை ஆண் பெண்ணுன்றதை தாண்டி எந்த வகையிலையுமே நியாயம் கொடுக்குற ஒரு விஷயமா இந்த நீதித்துறை இல்லை, அதோட நடுநிலைமை தன்மை போயிருச்சு அப்படின்னு அவர் அதில் குறிப்பிட்டு சொல்றாரு. இன்னும் தெளிவாக அவர் அதில் குறிப்பிடுற ஒரு விஷயம் என்னன்னா, இங்கே ஜனநாயக முறைப்படி யாரும் பதவிக்கு வரல, குடும்பத்தின் ஆதிக்கத்தினாலோ இல்லை சமூகத்தில் அவங்களுக்கு இருக்கிற அந்த ஆதிக்கத்தின் பேரால இந்த நீதித்துறைக்குள்ள அவங்க பதவி அமர்த்தப்படுறாங்க. அவங்களுக்கு வேண்டியவங்களை மட்டும்தான் அடுத்தடுத்து பதவி அமர்த்த வைக்கிறாங்க. அப்படின்னும் போது இங்கே ஜனநாயகம்ன்றது அடிப்படுது. அப்போ இந்த இடத்துல மக்களுக்கான உண்மையான நியாயத்தை எப்படி அவங்களால பெற்றுத்தர முடியும்? இது போன்ற ஆட்கள் தான் இந்த நீதித்துறையில இருக்காங்க அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு. ஜுடிஷியரி டிக்டேட்டர்ஷிப் தான் இப்போ இந்தியாவில் இருக்குன்னு அவர் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. அதாவது சட்டத்துறை சர்வாதிகாரத்தின் பிடியில தான் இருக்கு அப்படின்றத அவர் குறிப்பிடுறாரு. குறிப்பா நீதித்துறையில இருக்கிறவங்க எல்லாம் சும்மா சம்பளம் வாங்கிட்டு போறாங்க, அவங்க உண்மைக்காக அவங்க பணி செய்யல, நாட்டு மக்களுக்காக அந்த நியாயத்திற்காக அவங்க நின்று பணி செய்யல, அவங்க சும்மா சம்பளம் வாங்கிட்டு போறாங்க அப்படின்னு அவர் அதுல சொல்லியிருக்காரு. தற்போதைய சூழ்நிலையில இந்தியாவில் இருக்கிற நீதிமன்றங்கள் தான் ஊழலின் பிறப்பிடமாவே இருக்கு அப்படின்றதையும் அவர் அந்த இடத்துல பதிவு பண்றாரு. சட்ட வடிவமைப்பு இப்படிதான் இருக்கு இப்படின்னு ஒவ்வொரு வழக்குகளையும் இந்த மாதிரியான ஒரு காரணம் காட்டி சட்டத்துல இப்படிதான்ப்பா சொல்லுது, சட்டத்துல இப்படிதான்ப்பா சொல்லுதுன்னு இப்படி எல்லா வழக்குகளையும் நீங்க இப்படி காரணம் காட்டி சொல்லிட்டே இருந்தீங்கன்னா அப்ப அந்த சட்டத்தை கண்டிப்பா மாற்ற வேண்டிய ஒரு தேவை இருக்கு. ஏன்னா எல்லாமே நியாயம் கிடைக்கணும்னா சட்டம் இப்படிதான் இருக்குன்னு ஒரு காரணம் காமிச்சிட்டா அந்த இடத்துல உண்மையாவே நியாயத்துக்காக போராடுறவங்களுக்கு பல நேரங்கள்ல நியாயம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் அதுல சொல்லியிருந்தாரு. மேலும் இன்னொரு விஷயத்த அதுல குறிப்பிடுறாரு. என்ன அப்படின்னா, இந்த நீதித்துறையை பொறுத்த வரைக்கும், நமது நாட்டின் நீதித்துறையை பொறுத்த வரைக்கும் வர்ணாசிர நடைமுறை இருக்கு. இன்னொரு விஷயம் அதுல் சுபாஷ் அதுல குறிப்பிடுறாரு. என்ன அப்படின்னா, நமது நீதித்துறையில, அதாவது இந்திய நாட்டின் நீதித்துறையை பொறுத்த வரைக்கும் இதுல ஒரு நடைமுறை இருக்கு, வர்ணாசிரம நடைமுறை ஒன்று இருக்கு. பெரும்பாலும் இங்க இருக்கக்கூடிய நீதிபதிகள் பிராமணர்களா இருக்காங்க. அவங்களுக்கு வேண்டியவங்களை அந்த இடத்துல மறுபடியும் பணியமர்த்திக்கிறாங்க. அப்படின்னும் போது அவங்களுக்கு ஏற்றவாறு அந்த சட்டத்தை பயன்படுத்திக்கிறாங்க. சில சமயங்கள்ல ஒரு நாட்டின் அதிகாரத்தையே அவங்க அவங்களுக்கு ஏற்றது மாதிரி அந்த இடத்துல பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்றதையும் அவர் குறிப்பிட்டு சொல்றாரு. இது போன்ற நீதிபதிகள் அவங்களுக்கு நினைச்சதை அவங்க அந்த இடத்துல
சட்டத்தின் மூலமா நடத்திக்கணும்னு நினைக்கிறாங்க, எல்லாத்தையும் அவங்களுக்கு கீழே கட்டுப்பாட்டில் கொண்டு வரணுன்ற ஒரு மனப்பான்மை வந்து இது போன்ற நீதிபதிகளுக்கு இருக்கு. அப்படின்னும் போது ஜனநாயகத்துக்காக மக்களுக்காக நியாயம் எப்படி அவங்க வந்து பெற்றுக் கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து அதுல வந்து சொல்றாரு. இப்படி இருக்கிறவங்க தங்களுடைய பதவிகளை காப்பாத்திக்கிறதுக்காக சட்டத்தை தங்களுக்கு ஏற்றது மாதிரி அவங்க நடத்தி கொண்டு போறாங்க. மக்களை தவறா வழி நடத்தி கொண்டு போறாங்க. கடினமா உழைச்சு நல்ல கஷ்டப்பட்டு முன்னேறி வந்து உழைக்கிற அந்த மக்களோட தரப்புல இருக்கிற நியாயத்தை கூட அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து செய்துக்கிறாங்க அப்படின்னு அதுல குறிப்பிடுறாரு. இது எல்லாமே எழுதிட்டு கூடவே ஜஸ்டிஸ் இன் டியூ அப்படின்னும் அதுல வந்து குறிப்பிடுறாரு. ஜஸ்டிஸ் இன் டியூ, அதாவது நியாயம் இன்னும் நிலுவையில் உள்ளது அப்படிங்கறத குறிப்பிட்டு அவர் அந்த கடிதத்துல எழுதியிருக்காரு. இதெல்லாம் சொன்னதோட மட்டும் இல்லாம தனக்கு இருக்கிற இந்த சட்டத்தின் மீதான, இந்த சட்டத்தின் அமைப்பு மீதான தனக்கு இருக்கிற அந்த அவநம்பிக்கை மொத்தத்தையும் அவர் வந்து அந்த கடிதத்துல கொட்டும் விதமா ஒரு விஷயங்கள் சொல்றாரு. அது என்ன அப்படின்னா, சட்டத்துல சில மாற்றங்கள் வந்து கொண்டு வந்தா எல்லாருக்கும் பொதுவான நீதி நியாயம்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப இது போன்ற சில விஷயங்களை இந்த சட்டத்துல இருந்து மாத்தி கொண்டு வரதுக்கு முயற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அவர் தரப்புல ஒரு கோரிக்கை போல அந்த கடிதத்துல வந்து முன்வைக்கிறாரு. என்ன அப்படின்னா, இந்த கொலீஜியம் முறை அப்படின்றத மாத்தணும். அதாவது இந்த நீதித்துறையில இருக்கிற நீதிபதிகள் எல்லாம் பணியமர்த்தப்படும் முறையை வந்து மாத்தணும். ஏன்னா நீதித்துறையில இருக்கிற 4-5 நீதிபதிகளை வச்சு, இதுக்கு முன் பணியாற்றிய நீதிபதிகளை வச்சு, சீனியர் மோஸ்ட்ல இருக்கிறவங்களை வச்சு இங்க வந்து நீதிபதிகள் பணியமர்த்தப்படுறாங்க. அப்படின்னும் போது மக்களால அவங்க தேர்ந்தெடுத்தாங்கன்னா மக்களுக்காக அவங்க ஒரு வாய்ஸா இருப்பாங்க. இந்த கொலீஜியம் சிஸ்டம் அப்படிங்கறத இந்த நீதித்துறையில இருந்து நீக்கணும், அடியோடு அழிக்கணும் அப்படின்னு வந்து அவர் குறிப்பிடுறாரு. இப்படி பண்றது மூலமா உச்சநீதிமன்றத்தின் அந்த அதிகாரப்படியிலிருந்து உயர் நீதிமன்றங்கள் வந்து தனித்து செயல்பட முடியும், நியாயத்துக்காக குரல் கொடுக்க அது வந்து ஏதுவா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து பேசுறாரு. இந்த நீதிபதிகளோட நியமனங்கள்ல எதிர்க்கட்சிகளும் தலையிடணும். அப்பதான் வந்து ஒரு சார்பான அந்த மனப்பான்மை வந்து இருக்காது. மக்களுக்கான நீதி நியாயம்லாம் இங்க கிடைக்குமான்ற அந்த ஐயப்போக்கே இருக்காது. இது வந்து ஒரு நடுநிலைமையான ஒரு விஷயமா இருக்கும் இந்த ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு அவர் வந்து அதுல குறிப்பிடுறாரு. இது மட்டும் இல்லாம மற்ற அரசு அலுவலகங்கள் போலவே இந்த நீதிமன்றங்களுக்கும், அதாவது அந்த ஓய்வு பெற்ற நீதிபதிகளுக்கு பென்ஷன் மட்டும்தான் ஒரு சலுகையா கொடுக்கப்படணும், பாதுகாப்பு வந்து தேவைக்கு ஏற்ப கொடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு சில சின்ன திருத்தங்கள் வந்து கொண்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. மேலும் ஒரு சார்பா செயல்பட்டு சட்டத்தை ஊழலுக்காக தனது சொந்த லாபத்துக்காக பயன்படுத்தி கொள்ளும் இது போன்ற இந்த தவறான நீதிபதிகள் வந்து அவங்களோட அந்த செயலுக்காக, குற்றங்களுக்காக நாடாளுமன்றத்துல கேமரா முன்னாடி மக்களுக்கு பதில் சொல்லி ஆகணும். இதுக்காகவே ஒரு தனியா ஒரு ஆணையம் அமைத்து அவங்க வந்து மக்கள் மத்தியில இருந்து அவங்க வந்து பதில் சொல்லி ஆகணும். அந்த மாதிரி ஒரு நிலையை வந்து உருவாக்கணும் அப்படின்னு அதுல குறிப்பிடுறாரு. உண்மைக்காக மக்களுக்கு நியாயம் பெற்று தரணும் அப்படின்றதுக்காக சேவை செய்யக்கூடிய அந்த நீதிபதிகள் வந்து இப்படி ஊழலுக்கு வெல போகிறதுனால இதை போன்ற நீதிபதிகள் அவங்களோட தவறுகளுக்காக கைது செய்யப்படுறதை தாண்டி மக்கள் மத்தியில தூக்கிலிடப்படணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கடுமையான ஒரு கோரிக்கையை வந்து அவர் முன்வைக்கிறாரு. அதுல அந்த அளவுக்கு தன்னுடைய மன உளைச்சல அதுல வந்து அவர் வந்து தெரியப்படுத்துறாரு. இது மட்டும் இல்லாம இது போன்ற நீதிபதிகள் பொது வெளியில ஒரு சில விஷயங்களுக்கு அவங்க கருத்து தெரிவிக்கிறாங்கன்னா அதையும் கன்சிடர் பண்ணி அவங்களோட ஒரு சார்பு தன்மையில இருக்காங்களா இல்ல நடுநிலைமையை வந்து ஆராய்ஞ்சு பார்க்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது போன்ற நீதிபதிகள் ஊழல்ல ஈடுபடும் போது நியாயத்துக்காக வர மக்கள் வந்து அவங்க தரப்புல அந்த நியாயத்தை இது போன்ற நீதிபதிகளால பெற முடியாத நிலை இருக்கு. அப்படின்னும் போது பாதிக்கப்பட்ட இது போன்ற மக்கள் வந்து துணிஞ்சு எந்த பயமே இல்லாம இப்படி ஊழல் பண்ற அதிகாரிகள், நீதிமன்றங்கள்ல இருக்க அதிகாரிகள், நீதிபதிகள் அவர்கள் மேலெல்லாம் துணிஞ்சு மக்கள் பயமே இல்லாம கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு வந்து வழிவகை செஞ்சு தரணும் அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு. மேலும் பொய் வழக்குகள் போடக்கூடிய நபர்கள் மீது அதிகபட்ச தண்டனை வந்து கொடுக்கப்படணும். அரசு வந்து இது சார்பா ரொம்ப கவனம் செலுத்தி உடனே அவர்களுக்கு எதிரான தீவிரமான நடவடிக்கைகள் எடுக்கணும். ஏன்னா பொய் வழக்குகள்ன்றது வந்து புறையோடி போயிருக்கு இந்த சட்டத்துறையில. பொய் வழக்குகள் அதிக அளவுல இந்த சட்டத்துல வந்து ஏற்றுக்கப்படுது. இதனால உண்மையா இருக்கிற பலரும் பாதிக்கப்படுறாங்க. அவங்க தரப்புல இருந்து அந்த நியாயத்தை அவங்களால கடைசி வரைக்கும் நிரூபிக்கவே முடியாம போயிடுது. இப்படி பொய் வழக்குகள் போடுறவங்களை வந்து ரொம்ப தீவிரமா தண்டிக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இது மட்டும் இல்லாம சட்டம்னு ஒண்ணு இருந்ததுன்னா ஆண் பெண் பேதம்னு இல்லாம ஏழை பணக்காரன்னு பேதம் இல்லாம இருக்கணும். அப்படி இல்லட்னா அதுக்கு தகுந்த மாதிரி சட்ட அமைப்பை மாத்தி அமைங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. பெண்களுக்காகவும் பெண் குழந்தைகளோட பாதுகாப்பு கருதியும் நலன் கருதியும் சட்டங்கள் இருக்கு, சில அமைச்சகங்கள் இருக்கு அப்படின்னா அதுல ஆண்களுக்கான நியாயம் கிடைக்கவோ இல்ல ஆண் குழந்தைகளுக்கான நியாயம் கிடைக்கவோ போராட முடியாது. அப்படின்னு இருக்கும்போது ஆண்களுக்கும் அப்ப நீங்க வந்து ஒரு அமைச்சகம் வந்து உருவாக்குங்க. ஆண்களோட நலன் சார்ந்த விஷயங்களுக்கு
விசாரணைகளுக்காகவும் இந்த சட்டத்துல வந்து உட்படுத்துங்க அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு. மேலும் சுபாஷ் முன்வைக்கிற ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னா, சட்டத்துறையை பொறுத்த வரைக்கும் இந்த நீதிபதிகளுக்கெல்லாம் வந்து தனியா அதிகமான சலுகைகள் கொடுக்கறத வந்து நிறுத்தணும். அவங்களுக்கும் சராசரி தேசிய தனிநபர் வருமானமா கொடுக்கணும். அப்பதான் அவங்க வந்து உழைச்சு கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரவங்களோட அந்த உண்மையை வந்து சோதிச்சு பார்க்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு கோரிக்கையும் அவர் வந்து அதுல முன்வைக்கிறாரு. இனியாவது இந்த சட்டத்துல இருக்கிற இது போன்ற ஒரு சார்பு தன்மை வந்து களையப்படலனா மக்களுக்காக நியாயம் பெற்று தருவதற்காக மட்டுமே இந்த நீதித்துறை விளங்காம இப்படி ஊழலுக்கு அடிமையாயிட்டு இருந்ததுன்னா வெகு சில நாட்கள்லயே நாடு வீழ்ச்சியை நோக்கி போகும். அந்த வீழ்ச்சிக்கு முக்கியமான காரணமா இந்த நீதித்துறை இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரு தன்னுடைய கடிதத்துல குறிப்பிட்டு முடிக்கிறாரு. இது எல்லாமே இந்த அதுல் சுபாஷ் அப்படின்ற ஒரு தனி நபரோட மன உளைச்சல், அது மூலமா வந்த இந்த கோரிக்கைகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் இதுல இவர் சொல்ற ஒரு சில விஷயங்கள் சட்டத்துல ஊழல் இப்படி நடக்குதோ, பணம் கொடுத்தா உனக்கு சாதகமான ஒரு வழக்கு கொண்டு போற அப்படின்னு ஒரு நீதிபதியே, ஒரு நடுநிலையா இருக்க வேண்டிய ஒரு நீதிபதியே வந்து சொல்றாங்க அப்படின்னா சட்டத்துறை அந்த அளவுக்கு மலிவா இருக்கா, அந்த அளவுக்கு அதனுடைய இயல்பிலிருந்து குறைந்து இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்து எழுது. இது ஒரு பக்கம் இருக்க, இது போன்ற வழக்குகள்ல குறிப்பா இந்த அதுல் சுபாஷ் விஷயங்கள் மூலமா நம்மளுக்கு தெரியறத வச்சு பார்க்கும்போது மன ரீதியான அழுத்தங்கள் மக்கள் மத்தியில அதிகரிச்சுட்டு தான் இருக்குன்னு சொல்லணும். குடும்பத்து மீதான உணர்வுகள் இப்படின்னு கட்டமைக்கப்பட்ட இந்த இந்திய சமுதாயம், இதை ஒரு பெருமையா நினைக்கிற, இந்த ஒரு கலாச்சாரமா நினைக்கிற இந்த ஒரு இந்திய சமுதாயத்துல குடும்பங்கள் சார்ந்த சிக்கல்கள், அதிலும் மன ரீதியான உளவியல் ரீதியான சிக்கல் அதிக அளவுல வந்துட்டு இருக்குன்னா அப்போ இதற்கான தீர்வுகளா என்ன இருக்கும், அரசு இதற்கான தீர்வுகளா எந்த ஒரு வழிவகை செஞ்சு வச்சிருக்கும் அப்படின்றதையும் நம்ம வந்து யோசிக்கணும். மக்களை இது போன்ற உளவியல் ரீதியான அழுத்தங்கள்ல இருந்து விடுவிக்கிறதுக்கு அரசு என்ன பண்ணுது அப்படின்ற கேள்வியும் எழுப்ப வேண்டியதா இருக்கு. இப்படி உளவியல் ரீதியான பிரச்சனைகள் வந்து அதுக்கு தீர்வு காண்பதற்காக சட்டத்தை மக்கள் அணுகும் போது அந்த சட்டத்துல இருக்கிற அந்த ஊழல், இந்த ஊழல்வாதிகள் போன்றவர்களால இன்னும் அந்த மக்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகுனாங்கன்னா அப்போ சட்டத்துறை இந்த இடத்துல மக்களுக்கானதாக இல்லைன்னு தானே அர்த்தம். ஜனநாயகத்தின் 4 தூண்கள்ல முக்கியமான தூணா இருக்கக்கூடிய இந்த நீதித்துறை ஊழலுக்காக மலிந்து போய்விட்டதா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது. இதுல அதுல் சுபாஷ் ஒரு ஆணுக்கு எதிரான நடந்த இந்த சட்டத்தின் ஊழல்கள் அப்படின்றத தாண்டி ஆணோ பெண்ணோ யாரா இருந்தாலும் தன் பக்கத்துல இருக்க நியாயத்தை கடைசி வரைக்கும் அவங்களால சொல்ல முடியாம கடைசியில தன்னோட உயிரையே அதுக்கு ஒரு விலையா கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அப்ப சட்டம் ஏன் இப்படி ஒரு சார்பு தன்மையா இருக்கணும்? பல ஆண்கள் மேல இது போன்ற வழக்குகள், பொய் வழக்குகள் இருக்கிறதா நம்ம வந்து பாக்குறோம். அப்படின்னும் போது ஆண்கள் மட்டும்தான் அதிக அளவுல குற்றங்கள் செய்யறாங்க அப்படின்றது பொருளாகாது. பெண்களும் இருக்காங்க. ஆனா பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற மாதிரியான இந்த சட்டத்துல இவ்வளவு இடங்கள் இருக்கும்போது ஆண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடியமான இந்த சட்டத்துல இடம் ஏன் இல்லை அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது. இப்படி இருக்கும்போது தான் பல ஆண்கள் தங்களுக்கான நியாயம் இந்த இடத்துலயும் கிடைக்காம இருக்கு அப்படின்றத உணர்வதா நம்ம எடுத்துக்க முடியுது. ஒண்ணு, ஆண் பெண் பாரபட்சம் இல்லாம எல்லாருக்கும் பொதுவான ஒரு சட்டமா இருக்கணும். அப்படி இல்லைன்னா பெண்களுக்கு எந்த அளவுக்கு பெண்கள் நலன் சார்ந்த விஷயங்களுக்காக, பாதுகாப்பு சார்ந்த விஷயங்களுக்காக சட்டம் சில விஷயங்களை வச்சு இயங்குதோ அதே போல ஆண்களுக்கும் அதை உருவாக்கி கொடுங்க அப்படின்றது அதுல் சுபாஷ் மட்டும் இல்ல, இது போன்ற பல பாதிக்கப்பட்ட ஆண்களாகவும் இருக்கு. அதாவது உண்மையிலேயே அவங்க தவறு செய்யாம இது போன்ற பொய் வழக்குகளால பாதிக்கப்பட்ட ஆண்களுக்கு இது ஒரு குரலாவே இருக்கு. அப்படி பார்க்கும்போது நீதித்துறை, நமது நாட்டின் நீதித்துறை ஒரு சார்பு தன்மை இல்லாம எல்லாருக்குமான நீதியா செயல்படுமா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம இங்க கேள்வி எழுப்ப வேண்டிய விஷயமா இருக்கு.